வணக்கம். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆபரேட்டர் அண்ட் கேஷியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபா சொல்லிடுறேன். நம்ம அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்துன்னா 13th to 2024. ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தா அந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சரி, இது நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சி டோட்டல் வந்து 33, டைபிஸ்ட்ல வந்து 22 வேகன்சி, டெலிஃபோன் ஆபரேட்டர்ல ஒரே ஒரு வேகன்சி, கேஷியர்ல வந்து 2 வேகன்சி இருக்கு, ஜெராக்ஸ் ஆபரேட்டர்ல வந்து 8 வேகன்சி இருக்கா. சரி, இதுல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியுமே வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன். அதுல ஏஜ் லிமிட் வந்து என்னன்னா, நீங்க இந்த கேட்டகரியில வந்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு வந்து மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் 37 இருக்கணும். சரியா? இந்த எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி அண்ட் பிசி, பிசிஎம் இல்லாதவங்களுக்கு வந்து என்னன்னா, ஸோ 18 வயசு வந்து மினிமம் இருக்கணும், 32 வந்து என்னன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன வேரி ஆகும். சரி, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்க டைபிஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா அப்ளை பண்ணணும்னா, நீங்க ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். ஒரு டிகிரி வந்து சயின்ஸ் இருக்கலாம், இல்ல ஆர்ட்ஸ்ல முடிச்சிருக்கலாம், இல்ல காமர்ஸ்ல முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, மெடிசன் முடிச்சிருப்பீங்க. எந்த டிகிரி வேணா இருக்கலாம். ஸோ நீங்க கம்ப்ளீட் வந்து என்ன பண்ணிருக்கணும். ரெண்டாவது டைப் ரைட்டிங் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னன்னா, இதை நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து என்ன, நீங்க ஆட்டோமேஷன்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் ஃபார் டைபிஸ்ட். இப்ப சில பேருக்கு வந்து டவுட் வரும், சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து இல்ல, அப்ப நான் எலிஜிபிளான்னு கேட்டீங்க, நீங்க வந்து எலிஜிபிள் தான். பட் ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ட்ரைனிங் பீரியட் அதுல வந்து என்னன்னா சர்டிபிகேஷன்ஸ் வந்து அந்த டைம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? இப்ப சில பேர் வந்து டிகிரியே டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முடிச்சிருப்பாங்க, இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ல முடிச்சீங்க, நீங்க வந்து சர்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து என்ன பார்க்கறதுல நீங்க டைரக்டா வந்து என்ன அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அடுத்து டெலிஃபோன் ஆபரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இவங்களுக்கு இனி பேச்சுலர் டிகிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா மினிமம் வந்து என்னன்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாத இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து என்னன்னா 5 போஸ்ட்டுக்குமே வந்து என்ன எலிஜிபிள். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது. சரி, அடுத்து இப்போ நீங்க கேஷியருக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன சொல்றாங்கன்னா 5000 நீங்க வந்து என்னன்னா பே பண்ண வேணும். ஒரு டெபாசிட் செக்யூரிட்டியா வந்து என்ன 5000 பே பண்ணணும். ஸோ இதையும் பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து என்ன அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க. சரி, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து என்னன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, இசி அதர்ஸ் யூஆர் கேட்டகரிக்கு வந்து என்னன்னா 500 வந்து என்ன நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்சி, எஸ்சி அண்ட் எஸ்டி இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன டோட்டல் எக்ஸம்ஷன்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்றாங்க. சரி, நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மோட் ஆஃப் செலக்ஷன்ஸ். இதுதான் வந்து என்னன்னா எப்படி வந்து என்ன செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ போஸ்ட் ஆஃப் வந்து டைபிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் தான் வந்து என்ன வைவாவா, அதாவது இன்டர்வியூ வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, அப்ப டெலிஃபோன் ஆபரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆபரேட்டருக்கு வெறும் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் வந்து இந்த 2 மட்டும் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்ப 2 அதாவது இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குல்ல. இந்த ரிட்டன் எப்படின்னா பார்ட் ஏ வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். சரியா? பார்ட் பி வந்து உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டில இருக்கும். ஸோ இதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து இந்த பார்ட் ஏல சிலபஸ் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி கொஸ்டின் எல்லாமே வந்து தமிழ் ரிலேட்டடா வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ மினிமம் வந்து என்ன மார்க் இருக்கு, இது ஒரு குவாலிஃபைங் நேச்சர். ஸோ இது வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பார்ட் பி வந்து மெரிட் லிஸ்ட் வந்து என்ன குவாலிஃபையா இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டினா இருக்கும். கொஸ்டின் எங்க இருந்துன்னா ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதையும் நீங்க பாத்துக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இது மினிமம் குவாலிஃபைங் மார்க் ரெண்டுக்குமே இருக்கு. சரி, இப்ப நீங்க வந்து என்னன்னா பார்ட் ஏ இருக்கு பாத்தீங்களா? ஸோ நீங்க பார்ட் ஏல மினிமம் வந்து என்னன்னா ஒரு 40% அதாவது 20 மார்க் எடுத்தா மட்டும்தான் உங்க பார்ட் பி வந்து எவலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து என்ன பார்ட் ஏக்கான தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் டு குவாலிஃபை. ஸோ அது பாத்துக்கங்க. அடுத்த ஸ்கில் டெஸ்ட் வந்து என்ன டைபிஸ்ட். உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் என்னன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அடுத்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து வித்தின் டைம் லிமிட்ல நீங்க வந்து முடிக்க வேண்டியதா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா உங்களுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து என்னன்னா மெரிட் லிஸ்ட் வந்து ரிசல்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்ப நீங்க உங்களுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்கும்னா மெட்ராஸ் ஆர் வந்து மதுரை. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 2 பிரான்ச் இருக்குல்ல, ஒன்று மெட்ராஸ்ல இருக்கு, மதுரை. இது ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி சில பிளேஸ் லைக் வந்து கோயம்புத்தூர் அங்க கூட இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸாமினேஷன் சென்டர் சென்டரை பொறுத்தவரைக்கும் உங்க ஒரே ஒரு சென்டர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, சென்னை. இப்போ அதிகமான கேண்டிடேட் வந்து என்ன அப்படின்னா அப்ளை பண்ணாங்கன்னா அதை பொறுத்து வந்து என்ன பிளேஸ் வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன ஒன்ஸ் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா www.mhc.tn.government.in வந்து கூகுள்ல சர்ச் பண்ணினா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா? இல்லை நீங்க நோட்டிஃபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணி வந்து என்ன செக் பண்ணிக்கலாம். ரியல்ஸ் நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டேன், டேரக்டா அப்ளை பண்ணுறது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் வந்து இதை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து என்ன இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஐடியா இல்ல பேசிக்கா வந்து என்னன்னா உங்க டீடைல் கேட்டு ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதுல நீங்க பேசிக் டீடைலும் கொடுத்து ஃபீ பே பண்ண பிறகு உங்களுக்கு மெயில் வரும். ஸோ மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கம்ப்ளீட்டா வந்து அப்ளை பண்றீங்கன்னு அர்த்தம். சரியா?
அத பார்த்துட்டு வந்து என்னன்னா இது பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பிளஸ் வந்து என்னன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் 2மே இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே என்னன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேத்தாப்ல நான் வீடியோ வந்து நான் ப்ரொவைட் பண்ண பார்க்குறேன். ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.